ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم مرج البحرين يلتقيان بينهما برزخ لا يبغيان صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم فاطمة بضعة مني من سرها فقد سرني ومن ساها فقد ساءني ஃபாத்திமா அஸ்ஸுன் நாசி அலைய அவ கமாக்கர் அலைஹி ஸலாத்து வஸலாம். எல்லா புகழும் இறை தமக்கே உரித்தாகட்டுமாக. அவனது ஸலவாத்தும் சலாமும் சர்தார் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய திருக்குடும்பத்தார்கள் மீதும் அருமை தோழர்களாம் மொத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், இமாம்கள், முத்தகத்திமீன்கள், முத்தஅஹிரீன்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவின் நல்லடியார்களே, சமுதாய தாய்மார்களே, சகோதரிகளே, ரமலான் பிறை 3 என்பது அன்னையர்களுக்கெல்லாம் அன்னையாக திகழ்ந்த, சுவர்க்கத்து தலைவியாக வாழ இருக்கின்ற அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய நினைவு தினமாக இருக்கின்றது. அவர்களை பற்றி பல தகவல்கள், பல சிறப்புகள் நமக்கு மார்க்கத்திலே சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சில தகவல்களை தங்களுக்கு மத்தியிலே பரிமாற ஆசைப்படுகின்றேன். நான் ஓதி காட்டிய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கின்றான், மரஜல் பஹரைன் யல்தகியான், 2 கடல்கள் சந்தித்து கொண்டது. பைனஹுமா பர்ஸகுல் லா யப்கியான், அந்த 2 கடல்களும் அவைகளுக்கு மத்தியிலே மிகப்பெரிய ஒரு திரை இருந்தது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றான். இந்த வசனத்திற்கு முஃபஸ்ஸிரீன்கள் பல விளக்கங்களை சொல்லினாலும் கூட, பல விளக்கங்களை சொல்லியிருந்தாலும் கூட, ஆரிஃபின்களுடைய தஃப்சீர் கிதாபுகளை நாம் பார்க்கும் பொழுது 2 கடல்கள் சந்தித்தது என்று சொன்னால் பஹருன் நுபுவத், பஹருல் விலாயத், அதாவது நபித்துவத்தை கொண்ட ஒரு கடலும் விலாயத்தை கொண்ட ஒரு கடலும், 2ம் வேறுபட்டது. அவைகள் 2ம் ஒன்றுபட்ட போது யஹ்ருஜு மின்ஹுமல் லுஅ்லு வல் மர்ஜான், அந்த 2 கடல்கள் சந்தித்ததின் மூலமாக 2 லுஅ்லு வல் மர்ஜான் என்று சொல்லப்படக்கூடிய 2 பேர் உதித்தார்கள். அவர்கள்தான் இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். 2 கடல் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மகளார் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களையும், இன்னொரு கடல் என்பது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் குறிக்கிறது என்பதாக ஆரிஃபீன்களுடைய தஃப்சீரிலே பார்க்கின்றோம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய சிறப்பை திருமறை வசனத்திலே நமக்கு சொல்லித் தருகின்றார் என்று சொன்னால், நுபுவத்துடைய முழு தோற்றமாக எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்களோ, நபித்துவத்துடைய முழு தோன்றலாக எப்படி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்களோ, பிறந்தார்களோ, அதே போல அந்த நுபுவத்துடைய இன்னொரு பகுதியாக பிறந்து வாழ்ந்தவர்கள்தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். பெண்களுக்கு நபித்துவம் என்பது இல்லை. அப்படி இருந்தது என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான் பெண்களுக்கெல்லாம் நபியாக திகழ்ந்திருப்பார்கள் என்று சொல்கின்ற அளவிற்கு எல்லா பெண்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக வாழ்ந்து காண்பித்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஹதீஸ்களை நாம் பார்க்கின்றோம். அவருடைய சிறப்புகளை பற்றி நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற ஹதீசுகளை பார்க்கின்றோம்.
அப்படி பார்க்கும் பொழுது நம்மால் வியக்காமல் இருக்க முடியவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லி காண்பித்த, நான் ஏற்கனவே வாசித்து காண்பித்த ஹதீஸிலே சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஃபாத்திமா எனது சதை துண்டாக இருக்கின்றார்கள். யார் அவர்களை சந்தோஷப்படுத்தினார்களோ அவர்கள் என்னை சந்தோஷப்படுத்தி விட்டார்கள். யார் அவர்களுக்கு தீங்கு செய்தார்களோ அவர்கள் எனக்கே தீங்கு செய்து விட்டார்கள். உலக மக்களிலேயே ஒரு கண்ணியமான மனிதருக்கு நான் கண்ணியம் செய்கின்றேன் என்று சொன்னால் அது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, அபு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் கேட்கப்படுகின்றது, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஏன் ஃபாத்திமத்து ஸஹ்ரா என்று பெயர் வைக்கப்பட்டது என்பதாக கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள், பூமியிலே ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கின்ற நட்சத்திரங்கள் எப்படி பூமியிலே இருக்கின்ற மக்களுக்கு ஜொலித்து காண்பிக்கின்றதோ அதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வானில் இருக்கின்ற மலக்குகளுக்கு அவருடைய நூறானியை ஜொலித்து கொண்டிருக்கும். நாம் எப்படி நட்சத்திரத்தை அவருடைய ஜொலிப்பை அண்ணாந்து பார்க்கின்றோமோ அதே போல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய ஜொலிப்பை, அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த நூறானியத்தை, ஒளி பிரகாசத்தை மலக்குகள் பார்ப்பார்கள். ஆயினால்தான் அவளுக்கு ஸஹ்ரா என்று பெயர் வைக்கப்பட்டது என்பதாக அபு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கின்றார்கள். அதே போல அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி ஹதீஸ் குத்ஸியிலே இப்படி வருகின்றது. அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகின்றான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை படைக்கவில்லை என்றால் உலகத்தை நான் படைத்திருக்க மாட்டேன். அதே போல ஃபாத்திமா, அலி இரண்டு பேரும் உங்களிலிருந்து படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் உங்களை எல்லா படைப்பினங்களுக்கும் முதல் படைப்பாக படைத்தேன் என்று அல்லாஹ் தஆலா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்லி காண்பிக்கின்றார் என்று சொன்னால், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனி தரும் மரம் என்று சொன்னால் அந்த கனியாக வாழ்ந்து காண்பித்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அந்த அடிப்படையிலே அவர்களை பற்றிய வருகின்ற ஹதீஸுகளை நாம் நிறைய பார்க்க முடிகின்றது. ஒரு சில தகவல்களை நாம் பார்க்கும் பொழுது, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஹ்ல பைத்துகள் என்று சொல்லப்படக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினருக்கு ஒரு தலைவியாக திகழ்ந்தார்கள். சுவர்க்கத்துடைய தலைவியாக மாத்திரமல்லாமல் அஹ்ல பைத்துகளுடைய தலைமை பீடமாக திகழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு சிறிய வரலாறு சொல்லப்படுகின்றது. அவர்கள் சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் கொண்ட கோபத்தினால் அபூஜஹல் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அறைந்து விடுகின்றார். அதற்கு அந்த வழக்கை விசாரித்த ஹஜரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு, தன்னுடைய கையிலே தூக்கி வைத்துக் கொண்டு, உங்களை அடித்ததை போல அபூஜஹலை நீங்கள் அடையுங்கள் என்பதாக சொல்கின்றார். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றார்கள், ஒரு மனிதர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை, அஹ்லுல் பைத்தினரை அவர் கை வைத்தால் அவருடைய நிலை அபூஜருடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதர் அஹ்லுல் பைத்தினுடைய நிலையை உயர்த்தி பிடித்தார் என்று சொன்னால் அவருடைய நிலை அபூ சுஃபியான் நிலையாக இருக்கின்றது. அதாவது ஒரு அபூ சுஃபியானுடைய ஈமானிற்கு வழிவகுத்ததும் அபூஜஹலுடைய குஃபருக்கு வழிவகுத்ததும் அந்த இரண்டுமே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை அந்த இரண்டு பேரும் பார்த்த பார்வையில் தான் இருக்கின்றது என்பதாக ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காண்பிக்கின்றார்கள்.
ஒரு மனிதனுடைய ஈமான் எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், அகலுல் பைத் என்று சொல்லப்படக்கூடிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தினரை கண்ணியப்படுத்தும் பொழுது இருக்கின்றது. ஒரு மனிதனுடைய ஈமான் எங்கே பறிபோகின்றது என்று சொன்னால், அகலுல் பைத்தினரை ஒரு மனிதன் அவமரியாதை செய்யும் பொழுது, அல்லது அவமானமாக கருதும் பொழுது அவருடைய ஈமான் பறிபோகின்றது என்பதற்கு இந்த சம்பவம் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக நமக்கு உணர்த்தி காண்பிக்கப்படுகின்றது. அது மாத்திரமல்ல, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கடுமையாக பசி இருந்தாலும் அவர்களுக்கு பரிசாக தரப்பட்ட ரொட்டியையும் இறைச்சி துண்டையும், 2 ரொட்டி ஒரு இறைச்சி துண்டு, அதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிடட்டுமே என்று கொடுத்து அனுப்பினார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி கொண்டு வந்து அந்த ரொட்டியை திறந்து பாருங்கள் என்பதாக சொன்னும் பொழுது அங்கே திறந்து பார்க்கப்படுகின்றது. 2 ரொட்டி ஒரு இறைச்சி துண்டு தானே இருந்தது. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா திறந்து பார்த்தார்கள். அங்கே நிறைய ரொட்டிகள் அந்த பாத்திரத்திலே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தது. நிறைய இறைச்சி துண்டுகள் இருந்தது. அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சிரித்துக் கொண்டே கேட்டார்கள், என்ன ஆச்சரியமாக பார்க்கின்றீர்கள் என்று கேட்டபோது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ஹுவ மின் இன்டில்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய புறத்தில் இருந்து அந்த ரிஸ்க் எனக்கு திரும்பி வரும் பொழுது அது பன்மடங்காக வந்திருக்கின்றது என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த சம்பவத்திலே நாம் தெரிந்து கொள்கின்றோம், அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களை விட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தார்கள். அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் தஆலா அவர்களை தேர்ந்தெடுத்து விடுகின்றார். அவனுடைய புறத்திலிருந்து அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்பட்டு அது பரக்கத்தாக்கப்பட்டது என்ற சம்பவத்தை நாம் பார்க்க முடிகின்றது. அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றுகின்ற நல்லோர்களாக நமது சமுதாய பெண்மணிகள் அல்லாஹ் தஆலா ஆக்கி அல்வானாக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.